ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க ஒரு வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து பார்ட்டில் உள்ள இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்ததுன்னா, நமது அரசமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்துன்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. எப்போ நம்மளோட அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. செகண்ட் பார்த்தீங்கன்னா 1929 லாகூரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு கூட்டியிருக்கும். அந்த காங்கிரஸ் மாநாடு பார்த்தீங்கன்னா முழு சுயராஜ்யம் அடைவதை முழக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா 1930 ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி குடியரசு நாளாக சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போ அக்செப்ட் பண்ணப்பட்டோம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை அக்செப்ட் பண்ணது 1950 ஜனவரி 26. இதைத்தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி 1929 ஒரு லாகூர் செக்ஷன் நடந்திருக்கும். அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. லாகூர் செக்ஷன் நடந்த சுயராஜ்யம் அடைவதை முழு நோக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டம் உருவாக்கும் நோக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து அரசியல் கட்சியை சேர்ந்த 389 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1946 அமைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இனத்தை சேர்ந்தவங்க கட்சிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்களை செலக்ட் பண்ணி நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு அமைச்சு 1946 உருவாக்கப்பட்டிருக்கும். இதோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா இதோட தலைவராக இருந்திருப்பாரு. இதில் முக்கியமான தலைவர்கள் வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அப்புறம் எஸ் ராதாகிருஷ்ணன், விஜய்ஜி பண்டிட், சரோஜி நாயுடு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள் இந்த அரசியலமைப்பு நிர்ணய குழுவில் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 389 பேர் கொண்ட இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா 15 பேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதில் பெண்களாகவே இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 பேர் கொண்ட ஒரு அரசமைப்பு சட்ட வரைவு குழு. அது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் தான் தலைவராக இருப்பார். இதற்கான ஆலோசகராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BN ராவ். BN ராவ் தான் ஆலோசகராக இருந்திருப்பார். இதுக்கான முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இதுக்கான முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வேலையும் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நானூறு அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளில் உள்ள அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அதுலேருந்து என்னெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் முன்மாதிரி எடுத்து உருவாக்கப்பட்டதான் அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம அரசமைப்பு சட்டம் உருவாகி நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள், அதாவது 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெடியாக இருக்குது எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடந்து 1949 நவம்பர் 26ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா முழுமையாக சட்டம் தயாரிக்கப்பட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் இது நடைமுறைக்கு வந்தது எப்போ பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் அது முழுமையாக தயாரானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு இவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் பார்த்தீங்கன்னா இதுக்கான செலவுகள் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னுரை. முன்னுரை ரொம்ப முக்கியமானது. எது முகப்புரைன்னு சொல்லுவாங்க. அரசமைப்பு சட்டம் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. அது இந்தியாவை இந்த லைன் முக்கியமானது இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த 5 வேர்டு ஆர்டர் பண்ண சொல்லி நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதில் குறிப்பிட்டா முகப்புரையில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகளை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 டைப்பாக பிரிப்பாங்க. என்னென்ன அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, அதுக்கப்புறம் சட்டத்தீர்வு பெறும் உரிமைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 அடிப்படை உரிமைகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டிருக்கும். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர் யார் பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கர், N கோபாலசாமி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, N மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி 7 பேர் கொண்ட ஒரு
சட்ட வரைவுக்குழு உருவாக்கும். ஸோ இதில் இருக்க பேரெலாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வரைவுகளுக்கான தலைவர் யாருன்னா B.R. அம்பேத்கர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான தலைவராக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு உருவாகும் போது பார்த்தீங்கன்னா 395 உறுப்புகள், அதாவது 395 ஆர்டிகல்ஸும் 22 பார்ட்ஸும் 8 ஷெடியூல்ஸும் உருவாக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல்ஸ். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 448 ஆர்டிகல்ஸும் 25 பார்ட்ஸும் 12 ஷெடியூல்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான பாக்ஸ் சென்டர். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மையான பிரதிகள், அதாவது அவங்க கைப்பட எழுதின பிரதிகள் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹீலியம் கேஸ் வச்சு நாடாளுமன்றத்தில் உள்ள ஒரு நூலகத்தில் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ரொம்ப சின்னதான். ஸோ இதற்கு முக்கியமான பாயிண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.